வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி, இதோட பிரெட் அல்வா. அதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ, சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 6 8 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா 1/2 கைப்பிடி, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், லெமன் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தயிர் 200 ml, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த சீரக சம்பா பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல அழகான ஒரு சட்டி எடுத்துக்கங்க. அதாவது நான் யூஸ் பண்ணுறது மண் சட்டி, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இந்த தாளிப்பு போட்ட பிறகு இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு இதில் வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா நான் சொன்ன குவான்டிட்டி போடுங்க, கரெக்டாக இருக்கும். சில பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டாலே காரம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரஃபாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி புதினா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டான ரேஷியோ நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணினா அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்தன்மையோட சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதனால தான் தனியாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தயிர் ஊற்றுறோம். தயிர் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ் தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக 200 ml. இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனில். எதுக்காக அப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சிக்கன் பிரியாணி குக் பண்ணி முடித்த பிறகு சில பேர் ஒரு 2 மணி நேரம் சாப்பிடும்போது ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த இடத்துல மாய்ஸ்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சிக்கனை ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போது இந்த சிக்கனும் போட்டாச்சு, இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஊற்றிட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இந்த சிக்கன் க்ளோஸ் டு ஒரு 50% அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு தம் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் 50% வந்திருக்கு. எப்போவுமே சிக்கன் பிரியாணி தம் போடும்போது அந்த சிக்கன் 100% வேக வச்சுட்டு பண்ணக்கூடாது. 50% அளவுக்கு வெந்தால் மட்டுமே போதும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த சீரக சம்பா அரிசி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். சில பேர் சீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த வாட்டர் ரேஷியோ மாறும். நான் இன்றைக்கி பண்ணுற பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இவ்வளோ தான் சிம்பிள் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு அந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. கடைசியாக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போடுறோம். எதுக்காக இந்த லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த சட்பட்டா டேஸ்ட்டு, அதாவது அந்த புளிப்பு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்கள்ல. சில பேர் தக்காளி அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி கான்செப்டில் போய்டும். அதனால் கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது மூடி போடுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருதில்ல, இந்த டைமில் இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது 80 to 90% அளவுக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நெய் போட்டு தம் போட ஆரம்பிக்கிறோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் சில்வர் ஃபாயில்னா ஒன்று தவறு எதுவுமே இல்லை. நார்மல் காட்டன் கிளாத் இருக்குல்ல, அதாவது காடா துணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காடா துணி மேலே போட்டு ஒரு மூடி போட்டுன்னா அந்த ஸ்டீம் அப்படியே தம் ஆகும். இந்த தம் போடுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷம் கரெக்டாக தம் போட்டு எடுத்திங்கன்னா இந்த பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, பிரியாணி நல்லா சூப்பர் ரெடியாக இருக்குல்ல, நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்படியே மேலோட்டமாக பிரியாணி உடைக்கிறோம். இந்த சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தம் உடைக்கிற டைமில் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு உதிரியாக அழகாக சூப்பராக வந்துடும். இன்றைக்கி இந்த சீரக சம்பா பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து பிரெட் அல்வா. பிரெட் மீடியம் பேக்கெட் 1, பால் 700 ml, சர்க்கரை 200 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், முந்திரி பருப்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த திராட்சை 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிரெட் வாங்கின பிறகு 1/4 கட் பண்ணுறோம். இதுக்காக 1/4 கட் பண்ண கேட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ண போகிற கடாய் வந்து என்ன சைஸில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா பெரிய கடாய் இருந்தால் 1/2 கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கடாயாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து உரிய ஆரம்பிக்காது. இதே சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் நிறைய ப்ரெட்டு போடும்போது அப்போ என்னன்னா அந்த ஃப்ரை பண்ணுற டைம் வந்து அதிகரிக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே குக் பண்ண ப்ரெட்டு தாங்க கண்டிப்பாக ஆயில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான ஆயிலில் நீங்கள் ப்ரெட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிடிக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் கடையில் வாங்கும் போது நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டு கேட்டு வாங்க. சால்டட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அந்த சால்டட் ப்ரெட்டில் உப்போட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிப்பு ப்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக 700 ml பால் யூஸ் பண்ணியிருக்கேன். 700 ml பால் யூஸ் பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் பிரெட் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். ஏங்கிட்டனா ஃப்ரை பண்ண உடனே பிரெட்டு பாலில் போட்டு குக் பண்ணும்போது அந்த ஆயிலோட தன்மை வந்து கம்மியாகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிரெட்டு போடுறோம். இப்போது இந்த பச்சை பால் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் இதில் போடுறோம். இந்த இடத்துல பிரெட்டு போட்ட உடனே அந்த பால் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரெட்டோட. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடாது. ஏங்கிட்டனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரணும், ஸ்மூத்தாக உடஞ்சி வந்த பிறகு தான் சக்கரை போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 100லேருந்து 150 ml எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும், அந்த ஸ்மூத்தாகனா உங்களுக்கு அந்த அல்வா பண்ணுற அந்த டெக்ஸ்சர் போயிடும். அதனால தான் ஒன்றும் பாதியான ப்ரெட்டு மாதிரி கரெக்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 700 ml பால் போதும். இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கோம். இந்த சக்கரை போட்டு முடித்த பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் நெய் போடுறோம். நீங்கள் எடுத்த உடனே அந்த பாலும் அந்த ப்ரெட்டும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் சக்கரை போட்டுனா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த சக்கரை போட்டு குக் பண்ணணும் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல அந்த ப்ரௌன் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த இதில் ப்ளெயின் பால்கோவா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். எதுக்காக இந்த ப்ளெயின் பால்கோவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டுனா ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ப்ளெயின் பால்கோவா யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் ப்ளெயின் பால்கோவா கிடைக்கலாம், வெறும் ப்ரெட்டு சர்க்கரையும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் இந்த மாதிரி பால்கோவா யூஸ் பண்ணுங்கள். ப்ளெயின் பால்கோவா கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் பால்கோவா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களோட சர்க்கரை அளவு வந்து நீங்கள் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும், சரிங்களா? இப்போது இந்த பால்கோவா போட்ட பிறகு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யில் தாளிக்க போகிறோம்.
அந்த நெய்யில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. இதில் கொஞ்சம் வெள்ளை எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வெள்ளை எள்ளு போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அது ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு மாறும். அதனால் நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பால்கோவா போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்த அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இந்த பிரெட் அல்வா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அப்படிலாம் ஆஃப் பண்ணிடலாம். எதுக்காக ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் ஆஃப் பண்ணு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த நெய் வந்து கரெக்டாக இந்த பிரெட் அல்வாவோட மிக்ஸ் ஆகும். அந்த எண்ணெய் வந்து சூடாகும்போது, அதாவது நெய் வந்து சூடாகும்போது எப்பவுமே அப்சர்வ் ஆகாது. அதனால தான் எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்ல வரேன். இதை தொடர்ந்து பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 50 கிராம், பால் 1 லிட்டர், கண்டென்ஸ்ட் மில்க் 1 கப்பு அதாவது 200 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நார்மலாக நானே சொல்லியிருக்கேன், ஜவ்வரிசி வந்து டேரெக்டாக பாலில் போட்டு குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக நல்லா க்ரீமியான டேஸ்ட்டில் நம்ம எப்படி ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஜவ்வரிசி நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற நேரம் என்ன கேட்டிங்கன்னா 1-1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இந்த ஊறின ஜவ்வரிசி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேஷ் ஆகாது, கொஞ்சம் பொடிசாக தூளாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊறின ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக வீட்டில் ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும், அந்த பாலோடு சேர்த்து குக் பண்ணும்போது. அதனால் இப்போது இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பால் எப்போவுமே இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது திக்கான பால் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக் பண்ணும்போது உங்களுக்கு திக் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பால் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். நீங்கள் பால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொதி, அதாவது பாய்லர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பால் திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே டைமில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆடை இந்த சைடில் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒட்டும் போது நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த பால் எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது 1 லிட்டர் பால் வந்து ஒரு 100-150 ml பால் கம்மியாகும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும், ஆடையும் நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த இடத்துல போடுறோம். இந்த ஜவ்வரிசி நீங்கள் போட்ட உடனே அதிகபட்சம் ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரைலாம் போட்டுடலாம். சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கொதிக்க நல்லா திக்காகும். பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசிலாம் மேலோட்டமாக மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த சக்கரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறோம், அதாவது மில்க் மேட். எதுக்காக இந்த மில்க் மேட் இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டால் அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லை, அதனால் சக்கரை போட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் இந்த மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சக்கரையும் 1 டேபிள் ஸ்பூன், 200 கிராம் மில்க் மேடுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர், இதுக்கு பிறகு கொஞ்சமாக சேஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த சேஃப்ரான் போட்ட பிறகு நம்ம 2 நிமிஷம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி குக் பண்ணும்போது லைட் எல்லோ கலர் வரும். உங்களுக்கு கலர் நல்லா வரணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் சேஃப்ரானை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலில் ஊற்றினா நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு கலர் அதிகமாக வேண்டாம், உங்களுக்கு லைட் எல்லோ கலர் இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் டேரெக்டாக இந்த சேஃப்ரானை இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வந்திருக்கும். அதே டைம் நல்லா சேஃப்ரானோட அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு சூப்பரான ரிச்சான இந்த பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைமில் இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக எப்படி வேகுது சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பால் பாயசம் பண்ணி முடித்த பிறகு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த தாளிப்பு போடும்போது நெய் அதிகமாக போடக்கூடாது. அதிகபட்சம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். இந்த நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா காஞ்சி திராட்சை போட்டு நல்லா தாளித்து அப்படியே அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான பால் பாயசம். பாயாசம் நிறைய விதமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி திக்காக பாயாசம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் வாழை இலையில் நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு அதே இலையில் இந்த பாயசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. நிறைய பேர் பால் பாயசம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் தான் குடிப்பாங்க. அப்படி குடிக்காமல் அந்த இலையிலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு, தனி சுகம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.